பந்தக்கால்ன்றதை நம்ம பார்த்துருப்போம். பந்தக்காலுக்கு என்ன முக்கியத்துவம்? கோயில்களில் பார்த்துட்டேன்னா ஸ்வதஸ்தம்பம்னு சொல்லுவா, அங்கே கொடிமரம் ஏற்றுறது வழக்கமாக இருக்கும். பார்த்துட்டேன்னா 10 நாளைக்கு முன்னாடியே உற்சவ காலங்களில் இந்த கொடிமரத்தை ஏற்றுவா. வெளியூர் நபர்கள் வந்தாங்கன்னா அங்கேயே தங்குவா, திருப்பி வெளியூருக்கு போக மாட்டா. அதே மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிறவா என்ன பண்ணுவா, வெளியூர்களுக்கு போக மாட்டா. ஏன்னா அந்த கோயிலில் வந்து விசேஷம் ஆரம்பிச்சிருது. அந்த கோயில் கட்டுப்பாட்டில் அந்த ஊரே இயங்கிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமாக அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் இது வழக்கங்களாக இருந்துருக்கிறது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி வீடுகளில் பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது 1000 திருஷ்டின்னு சொல்லுவா. அதாவது விசேஷ திருஷ்டின்னு பேர் இதுக்கு. நீங்கள் நல்லா பார்த்துட்டோன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறேன், ஒரு கல்யாணம் பண்ணுறேன், ஒரு சீமந்தம் பண்ணுறேன், ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறேன், ஒரு குழந்தைக்கு பேர் சூட்டு விழா வைக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால் நிறைய திருஷ்டிகள் குவியுமா. சில பேர் பார்த்துட்டோம்னா பாரு, நமக்கு குழந்தை இல்லை, வாழ் குழந்தை இருக்குது,